ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அடாப்டர்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்டின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அடாப்டர்ஸ்குள்ளலாம் என்ன இருக்கு அப்டின்னா, எஸ்எம்பிஎஸ் தான் இருக்கும். ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. ஸோ அதுதான் வந்து இந்த அடாப்டர்ஸ்குள்ளலாம் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்டின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அத ஏன் இந்த அடாப்டர்குள்ள வச்சிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த எஸ்எம்பிஎஸ் அப்டின்னா என்ன? இது என்ன ஒர்க் பண்ணுது அப்டின்னா, நமக்கு ஹை வோல்டேஜ லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணுது. அதாவது ஹை வோல்டேஜ் ஏசிய லோ வோல்டேஜ் டிசியா வந்து கன்வெர்ட் பண்ணுது. நமக்கு ஏன் கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு வரக்கூடிய சப்ளை 230 வோல்ட் ஏசியா இருக்கும். பட் நம்ம சார்ஜர்ஸ் இந்த மாதிரி இப்ப நமக்கு 5 வோல்ட் சார்ஜர், 20 வோல்ட் அந்த மாரிலாம் நமக்கு இருக்கு. ஸோ அது வந்து டிசில தான் ஒர்க் ஆகும் அப்டின்றனால, நம்ம அந்த ஏசிய வந்து ஒரு மினிமம் டிசியா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது வந்து எது மூலியமா நடக்குது? ஸோ எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து அது தனியான ஒண்ணு கிடையாது. அது ஒரு ஒரு சர்க்யூட் மாரி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நமக்கு எஸ்எம்பிஎஸ். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏசி டூ டிசி வந்து எது மூலியமா நடக்கும் அப்படின்னா, ரெக்டிஃபையர் மூலியமாவே வந்து நடந்துரும். ஸோ ரெக்டிஃபையர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏசி வந்து நமக்கு டிசியா கன்வெர்ட் ஆயிரும். ஆனா, நமக்கு சின்ன டிசியா வந்து கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா வந்து அ இட்ஸ் நாட். ஃபர்ஸ்ட்டு ரெக்டிஃபையர்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நமக்கு 230 வோல்ட் ஏசி இருக்கு அப்படின்னா, அது டிசியா வந்து நம்ம மாத்துறதுக்காக மாத்துனோம் அப்டின்னா, நமக்கு 320 வோல்ட் டிசியா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ, ஆனா நமக்கு என்ன தேவைப்படுது? 5 வோல்ட், 12 வோல்ட், 20 வோல்ட் இந்த மாரி தான் தேவைப்படுது. அப்ப நமக்கு வந்து டிசியா மட்டும் தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப அது சின்ன டிசியா வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான டிசியா வந்து ஆகலையே! ஸோ, அப்ப என்ன பண்றது? அங்க தான் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவைப்படுது. ஸோ, எதுக்காக தேவைப்படுதுன்னா, அந்த வோல்ட்ட நம்ம வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும்ல. ஸோ, அதுக்காக நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவைப்படுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவைப்படுது. அண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹை வோல்ட்ட வந்து என்ன பண்ணிரும்னா, லோ வோல்ட்டா வந்து நமக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பண்ணிரும். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 230 வோல்ட் ஏசி 320 வோல்ட் டிசியா கன்வெர்ட் ஆயிருது ரெக்டிஃபையர் மூலியமா. ஆனா, டிசிய வச்சுக்கிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த 320 வோல்ட் டிசிய நம்ம 5 வோல்ட் டிசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து டிசில ஒர்க் ஆகாது. ஏசில தான் ஒர்க் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்றது? அப்போ நம்ம அத வந்து ஃபர்ஸ்ட் ஏசியா மாத்தி, அதுக்கப்புறம் அத டிசியா வந்து கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம வந்து சார்ஜிங் வந்து நடக்கும். ஸோ, அப்ப ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றது? அங்க தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்விட்சிங் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ, ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இது வந்து என்ன பண்ணும்னா, ஃபாஸ்ட்டா இப்ப டிசி இருக்குன்னா, அந்த டிசிய வந்து ஃபாஸ்ட்டா டர்ன் ஆன், டர்ன் ஆஃப், டர்ன் ஆன், டர்ன் ஆஃப்ன்னு ஒரு 1000 டைம்ஸ், 50,000 டைம்ஸ்க்கு வந்து பண்ணும். ஸோ, அது மூலியமா என்ன நடக்குதுன்னா, டிசி வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன். ஸோ, அந்த டிசி வந்து என்னாகும் அப்டின்னா, ஒரு பல்சேட்டிங் ஏசியா வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்விட்சிங் மூலியமா. ஸோ, கன்வெர்ட் ஆகிட்டு இப்ப ஏசியா வந்து நமக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ, இப்ப ஏசியா வந்து கன்வெர்ட் ஆயிட்டனால டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிரும். ஸோ, டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு என்ன ஆகுது? ஸ்டெப் டவுன் ஆயிரும். ஸோ, இப்ப வந்து ஏசியா வந்து ஸ்விட்சிங் மூலியமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப அந்த ஏசி டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயி ஸ்டெப் டவுனா வந்து மாறிரும். ஸ்டெப் டவுனா மாறுனாலும் நமக்கு என்னதான் இருக்கும்? நமக்கு இப்ப என்னவா இருக்கும்? ஏசியா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஏசிய வந்து ஸ்டெப் டவுன் பண்ணாலும் நமக்கு அது ஏசியா தான் இருக்கும். அகைன் அத டிசியா மாத்தணுமே! அப்ப என்ன பண்றதுன்னா, மறுபடியும் அது ரெக்டிஃபையருக்குள்ள போயிட்டு நமக்கு டிசியா வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ, இப்ப வந்து என்னன்னா, நமக்கு தேவையான அந்த 5 வோல்ட்டோ, இல்ல அந்த 12 வோல்ட்டோ, இல்ல அந்த 20 வோல்ட்டோ வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எங்க இருக்கு? ஸோ, அப்ப இது வந்து நமக்கு இங்கருந்து நமக்கு அங்க சப்ஸ்டேஷன்ஸ்லாம் வரைக்கும் போயிட்டு வருதா? அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம அடாப்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ, அது வந்து ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மரா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ, நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர்ல நடுவுல வந்து இருக்கு. அது டிரான்ஸ்ஃபார்மர்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ, அடாப்டர்ஸ்குள்ள வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு இருக்கும். ஸோ, உங்களுக்கு கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, கைஸ் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் அகைன் கூட ஒரு ரீகால் வந்து பண்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, நமக்கு ஏசி சப்ளைல 230 வோல்ட் வரும். அந்த 230 வோல்ட்ட நம்ம வீட்ல இருக்க அப்ளையன்ஸஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது.
ஸோ என்ன ஆகுது? அது டிசியா வந்து நமக்கு கன்வெர்ட் ஆயிருது. டிசியா கன்வெர்ட் ஆனாலும் நமக்கு தேவையான டிசியா அது இருக்கிறது இல்ல. ஸோ அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ண வேண்டியது இருக்கு. பட் டிசிய ஸ்டெப் டவுன் பண்ண முடியாதுங்கிறனால, நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்விட்சிங்க யூஸ் பண்ணி அத வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணிர்றோம். பல்சேட்டிங் ஏசியா கன்வெர்ட் பண்ணி நம்ம இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல குடுக்குறோம். ஸோ அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது? அத வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிருது. ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு, அகைன் வந்து அது ரெக்டிஃபையர்ஸ்குள்ள போயி டிசியா வந்து சேஞ்ச் ஆயிருது. ஸோ டிசியா சேஞ்ச் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா, நமக்கு சார்ஜிங் ஒர்க் வந்து நடக்குது. ஸோ இந்த ஸ்விட்சிங் பர்ப்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா, மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.